இந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அதிகரித்திருக்கும் வாக்கு சதவிகிதத்தை வச்சு தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது திமுகவுக்கு தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவிகிதம் வெகுவாக அதிகரித்தால் அது அப்போதைய ஆளும் கட்சிக்கு பாதகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஆனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நடந்த பொது தேர்தல்கள்ல வாக்கு சதவிகிதங்களை ஒப்பிட்டு பார்த்தா வெவ்வேறு விதமான கணிப்புகள் தான் கிடைக்கின்றன. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எஸ்ஐஆர் மூலமா வந்த வாக்குப்பதிவு மட்டுமே. ஒவ்வொரு தேர்தல்களிலும் இதுபோன்ற வாக்காளர்கள் அதிகரித்து வருவார்கள். குறிப்பா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல 20 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலா வாக்களிச்சிருக்காங்க. எனவே வாக்கு சதவீதம் அதிகரித்திருந்த போதிலும் கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு வாக்காளர்கள் குறைவாவே வாக்களிச்சிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சசிகலாவின் வருகை எடப்பாடியின் வாக்கு சதவிகிதத்தை கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்னு தான் கருதணும். குறிப்பா தென் மாவட்டத்து மக்கள் வாக்கின பாதிக்கும். அதே போல மருத்துவர் ராமதாஸ் அவரின் வேண்டுகோள் அன்புமணிய பெரிதளவுல பாதிக்காது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரங்கள் பெரிதா ஈடுபடவில்லை, தேர்தலுக்கு இம்பாக்ட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துட்டு வருது. கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது ஒரு காலகட்டத்துல தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனா இருந்தது. அவர்கள் அதற்கென்று ஒரு குழுவையும் வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு தமிழகத்துல தேர்தல் அறிக்கைகள் எடுபடவே இல்லைன்னு தான் சொல்லணும். வாக்குக்கு பணம் கொடுத்தும் எடுபடல அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்தா பார்க்கப்படுது. சசிகலா அவர்கள் தென் மாவட்டத்திலிருந்து வாக்களை பிரித்து அதிமுக பலவமாச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல பாமகவுடைய அன்புமணியுடைய ஓட்டுகள் பிரிப்பதனால அதுவும் பலவந்து போயிருக்கிறது. அதிமுகவுடைய ஓட்டுகள், அதாவது திமுக பிடிக்காமல் இருப்பவர்கள் தாவேக்காக வாக்களிக்கப்படுறாங்க. அதிமுக பிடிக்காதவங்க வந்து தாவேக்க வாக்களிப்படுறாங்க. நாம் தமிழ் வந்து தாவேக்க வாக்களிக்கப்படுறாங்க. இதனால என்னாச்சுன்னா தாவேக்க பொறுத்த ஒரு கூடுதல் ஒரு பலத்தோட ஒரு மிகப்பெரிய சதவீத வாக்களை பெறும். அது எந்த அளவுக்கு இடத்தை பிடிப்பது என்பது முடிவின் வாயிலாக தான் தெரிய வரும் என்று சொல்ற போது இது புதுமையான தேர்தல், புதுமையான கட்சி, பிரச்சாரங்கள் பெருசாக எடுபடவில்லை, கேண்டிடேட்டுகளே நிறைய தொகுதியில் அடையாளப்படுத்தப்பட தெரியப்படல, முகவரி இல்லை. அப்படி இருக்கிறவங்க சிலதை பற்றி மட்டும் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தல் முடிவின் வாயிலாக தான் தெரியும். இது கணிக்க முடியாததாக இருக்கும். என்று பட்சத்தில் உதாரணமாக ஒரு புதிய கட்சி வருகிறது, 1,40,00,000 மேல் ஒரு கட்சி வாங்குறது வாய்ப்பு இருக்கிறது நினைத்தால் அப்படின்னா ஏதோ ஒரு கட்சி மிக பலவீனமாக அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கிற போது 3ஆம் இடத்திற்கு என்னுடைய பார்வையில் ஆய்வு மூலமாக நான் புலப்படுவதுன்னா 3ஆம் இடத்தில் அதிமுக பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் இந்த இடத்தில் நிச்சயமாக 80 தொகுதியில் டெபாசிட் வாய்ப்பு இருக்கிறது. 80 தொகுதியில் தாவேக்கா 2ஆம் இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு சவாலான தேர்தலாகவும் சவாலான முடிவாகவும் இது இருக்கும். நான் பார்வையாளராக பார்க்கப்படுறேன். ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு இப்போ என்ன? ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடுகள் பார்க்கிற போது தன் மகன் மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார், என்னுடைய ரத்தமே எனக்கு துரோகம் செய்து விட்டது சொன்னது அந்த வன்னிய சமுதாயத்தை மக்கள் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம், தருமபுரி, பெண்ணாகரம் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கிறது. அது வாக்காக மாறுதா என்றது தேர்தல் முடிவின் வாயிலாக தெரிய வரும்.